ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப எளிமையாக சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். இந்த வெப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது தவிர மேலே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு டேரெக்டாக லைவ் காமிக்கிறேன், வாங்க போகலாம். ஸோ இது வந்து ஒரு பெய்டு ஆப்பு. வாங்கின உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ண உடனே ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்த்தா இப்படி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், செக்ஷன் இன்ஃபோ, யார் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் இந்த ஸ்க்ரீன் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆக்டிவாக இருந்தால் இதாகும். இப்படி ஆக்டிவாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாக் அவுட் ஆட்டோமேட்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணால் அந்த ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிரியேட் தமிழ்நாடு டிஎன்இஏ, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சாய்ஸ் லிஸ்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஆப் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பர்டிகுலர் காலேஜ் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த காலேஜ் மட்டும் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த காலேஜோட கோட் இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ பிஎஸ்ஜி போடுவோம், அது வந்து டாப் காலேஜஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிஎஸ்ஜி போட்டோடனே வந்து ஃபஸ்ட்டு வரும். வந்தோடனே அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த காலேஜஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியோட கட் ஆஃப் மார்க், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் கம்யூனிட்டியோட ஜென்ரல் ரேங்கிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லிஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஓசியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி வரைக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ரேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் தான். ஸோ தமிழ்நாடு வெப்சைட்டில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் தான். இங்கே பாருங்கள், பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அது வந்து டாப்பில் இருக்குது. மற்றபடி வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே லாஸ்ட் இயரில் அந்த கரஸ்பாண்டிங் கம்யூனிட்டி வந்து என்னென்ன கட் ஆஃப் மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜென்ரல் ரேங்கிங் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக வந்து லிஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோடிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு போட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் திரும்ப செலக்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பர்டிகுலர் கம்யூனிட்டி, நம்ம எல்லா கம்யூனிட்டியும் பார்க்கணுன்னு ஒரு அவசியம் கிடையாது. ஸோ பர்டிகுலர் கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டி பேக்ரவுண்டில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டி பேக்ரவுண்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஓசி, அதுக்கப்புறம் சார் நான் வந்து ஓசி சார் எனக்கு வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட கோடு இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சிவில் இன்ஜினியரிங் நம்ம போட்டுக்கலாம், சிஏ கோடு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் எல்லா ஜோனும் காமிக்கிறீங்க, எனக்கு வந்து சென்னை ஜோனில் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நான் வந்து சென்னை ஜோன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கே சென்னை ஜோன் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிடும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளும் இங்கேயுமே அந்த டிசைனிங் நம்ம கொடுத்து எந்தெந்த காலேஜ் டாப்பில் இருக்குது சென்னை ஜோனில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நம்ம டவுன்லோடிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா சிவில். ஓகே, சென்னை சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சார் நான் வேறு ஜோன் பார்க்கறனாக்கா ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் டூவில் ஸ்டார்ட் ஆகிற கோடு அது வந்து கோயம்புத்தூர் ஜோன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன ஜோன் வேணுமோ என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காலேஜஸ் வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காலேஜஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஏதோ ஒரு 5 காலேஜ் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன் இப்போ நான். நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜை கம்பேர் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 3, 4, நெக்ஸ்ட்டு ஒரு 5. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கே சொல்லலாம் 5 காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணோடனே யூ கேன் ஒன்லி செலக்ட் அப் டு 5 ஆப்ஷன்ஸ், அதாவது 5 காலேஜ் தான் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார் பர்டிகுலர் இதில் மட்டும் தான் சார் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் எல்லா பிரான்ச்சை காமிக்கணும் அவசியம் இல்லை சார்னாக்கா ஓகே
இப்போ எல்லாமே சிவில் போட்டுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுக்கலாம், இல்லை ஈசி போடலாம். ஸோ ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 காலேஜோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஆர்டர் கொடுத்தா எது டாப்பில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு சார் வேணாம் சார் இன்னும் ஃபைன் டியூனாக நம்மளுக்கு பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் போதும் சார், எம்பிசி மட்டும் போதுனாக்கா எம்பிசியில் நம்மளுக்கு இங்கே வந்துடும் கட் ஆஃப் மார்க். அதுக்கப்புறம் அந்த டிசைனிங் ஆர்டர் போட்டால் ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், செகண்ட் சவிதா, ஸ்ரீ சாஸ்திரா இன்ஸ்டியூட், தேர்ட், ஃபோர்த்து ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஆர். அதில் வந்து லாஸ்ட் இயரில் இந்த கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சீட் வந்து ஃபில்அப் ஆகல, இதுவுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 5 காலேஜஸ் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஓகே சார், ஓகே சார், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்மளுக்கு அந்த காலேஜில் சீட் இருக்கா இல்லையா, கரெக்ட், அதுக்கு தான் இந்த ஒரு இது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வேகன்சி சீட் மேட்ரிக்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் 1க்கு அந்த டேட்டா பேஸ் வந்து எடுத்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து வெப்சைட்டில் வந்து அவங்க அந்த இதில் இருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 4 கேட்டகரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஓவராலாக எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஒகேஷனல் இருக்குது. ஸோ இதுவும் டவுன்லோட் பண்ணலாமா? பண்ணலாமே. ஓகே, ஏடி, ஓகே, ஜென்ரல் அகாடமிக். ஓகே, அது சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் சார், ஓகே சார் நான் வேறு பிரான்ச் பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே, அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி இங்கே காமிச்சிடும் எந்தெந்த கோர்சஸ் எவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். ஓகே, அதுவுமே டவுன்லோட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது, வொகேஷ்னல் இருக்குது, அதுவுமே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் அகாடமிக். ஸோ கவர்மெண்ட்டில் அகாடமிக் நம்ம செக் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பர்டிகுலர் பிரான்ச்சஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வொகேஷ்னல், இது ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எத்தனை சீட் இருக்குது ஃபார் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம், அது டவுன்லோடும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பர்டிகுலர் காலேஜ் மட்டும் சார் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜென்ரல் அகாடமிக். ஓகே, அதுக்கப்புறம் காலேஜ் நம்ம டைப் பண்ணலாம். இங்கே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா போடுவோம். ஓகே, இப்போ சவிதா மட்டும் வந்துடும். அங்கே வரும்னு பாருங்கள், நம்ம டிசைனிங் ஆர்டர் கொடுத்தா அந்த காலேஜில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ இன்புட் இருக்குது அப்படின்னு சாரி இன்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கும். ஓகே, கம்யூனிட்டி வைஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஓவரால் 971 சீட் இருக்குது. சார் இல்லை சார் எனக்கு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வேணும் சார், ஃபர்தர் அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் காமனாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறதுனால அதை நம்ம ஃபில்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஓகேங்க பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, அந்த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வரும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சீட் கொஞ்சம் தெரியும். இதை வச்சு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஈஸியாக ஒரு பர்டிகுலர் காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த சாய்ஸஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும்னாக்கா அதிகமாக சீட் இருக்குது. சப்போஸ் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் காலேஜ் வேணும்னா அந்த காலேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். சார் இதையும் டவுன்லோட் பண்ணலாமா? பண்ணலாமே. சவிதா சிஎஸ். ஓகே, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த இமேஜை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இது ஜூம் பண்ணி பார்க்குறதுனா பார்த்துக்கலாம், ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம், பேன் பண்ணி நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் டு விண்டோ, ரீசெட் ஆக்சஸ், அதுக்கப்புறம் டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பிளாட்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற பிளாட்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பண்ணது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் டவுன்லோட்ஸில் இன்றைக்கி மார்னிங் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜ் ரிவர்ஸில் போகலாம். ஓகே, இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்டிகுலர் ஓவரால் இதில் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த இது. ஓகே, டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு இது வந்து நம்ம எடுத்தது. நெக்ஸ்ட் வந்து சவிதாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்ம எடுத்தோம் இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ். ஓகே, ஃபஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட்னு வந்துடும். ஓகே, பிரான்ச் கோட், சாரி காலேஜ் கோட், பிரான்ச்
பிரான்ச் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இது ஃபுல்லாக இருக்குது. கம்யூனிட்டி ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் சீட்டு அந்தந்த இதில் எஸ்டியில் எத்தனை இருக்குது. ஓகே, இதில் பிசிஎம்மில் எவ்வளோ இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், காலேஜ் கூட அது கவுண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி போட்டிருக்கோம். பிஎஸ்சியில் வந்து அந்த காலேஜில் எத்தனை இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்தெந்த கம்யூனிட்டி எது எது டாப்பில் இருந்து பாட்டம் அந்த ஜென்ரல் ரேங்கிங் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், சிவில் சென்னை. ஓகே, சென்னை சைடில் இருக்கிற சிவில் இன்ஜினியரிங் காலேஜ் அதோட லிஸ்ட்டுமே இங்கே இருக்கும். காலேஜ் கோட், காலேஜ் நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் கோட், பிரான்ச் கட் ஆஃப் அண்டு கரஸ்பாண்டிங் கம்யூனிட்டியோட ஜென்ரல் ரேங்கிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 5 காலேஜஸ் கம்பேர் பண்ணோம் இல்லையா, அதை பார்ப்போமா? பாருங்கள் 5 காலேஜஸ் அதோட டீட்டெயில்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி அது டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? காலேஜ் கோட், எத்தனை சீட் இருக்குது, பிரான்ச் கோட், அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்போட பெஸ்ட் ஃபீச்சர். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வாங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.